சகோதரர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு டிப்ஸோடு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வேறு லெவலாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். கல்யாணம் சேர்த்துருக்கேன், பட்டை கிராம்பு ஐட்டம் சேர்த்து விட்டுட்டு, அடுத்தது பல்லாரி நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மஞ்சத்தூள், சால்ட்டு, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், நல்லா ஒரு 100 தயிரை சேர்த்துவிட்டு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, மல்லிப்பூனா தேவையான கல்லுப்பு நான் வந்து சிக்கனை அலசி முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன் சேர்த்து விட்டு. டிப்ஸு பாருங்கள், மிளகுத்தூள் நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூனு, இந்த செக்கில் தான் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 ஜக்கு அரிசி, அதுக்கு வந்து நான் வந்து 2 ஜக்கு தண்ணி பாஸ்மதி அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டு பாருங்கள். ஐப்பிளம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு நம்ம இதுக்கப்புறம் உப்புலாம் சேர்க்கக்கூடாது. இப்போயே உப்புலாம் செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நான் அடியில் ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு அடுப்பு சிம் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் கழித்து கிளறி விட்டு எடுத்து பார்த்தா சிக்கன் பிரியாணி வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குது. இதுக்கு ரைத்தா, சிக்கன் கிரேவி வைத்து சாப்பிடுங்க. சகோதரியில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.